"ஏன் நான் ஊருக்கு போறேன், ஊருக்கு போறேன்" அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆளாளுக்கு சூப்பரா எல்லாருமே ரெடி ஆயிட்டோம். "எங்க போறீங்கப்பா?" அப்படின்னு பாப்பேங்க. "ஊருக்கு தாங்க போறோம்." "அது என்னப்பா ஊரு? எந்த ஊருக்கு போறீங்க?" "தேனிக்கு தாங்க போறோம். சொந்த ஊரு தேனி. அங்க போறப்ப ஒரு தனி சந்தோஷம் தானே." நானுமே சூப்பரா ரெடி ஆயிட்டேன். எனக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. போற பாதையில பெட்ரோல் போட போனோம். அந்த பம்புல வந்துட்டு ஒரு வயசான தாத்தா. அவரால நடக்கவே முடியல. இருந்தாலும் தன்னம்பிக்கையோட ஒரு சில பொருள வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா இப்படி பார்த்தா நான் பேரமே பேச மாட்டேங்க. நம்மளும் ஓசியா குடுக்க வேணாம். அவங்ககிட்டயும் வாங்க வேணாம். பேரமும் பேச வேணாம். அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த அமௌண்ட்ட குடுத்துட்டு அந்த பொருள வாங்கிக்கிறணுங்க. நான் அப்படித்தான் நெனச்சேன். இந்த வயசான காலத்துலயும் உழைச்சு கஞ்சி குடிக்கணும்னு அவரு வேலை செய்றாரு பார்த்தீங்களா? அதுக்கு வந்து நான் மதிப்பு குடுக்குறேங்க. ஊருக்கு போய் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சங்கட்டமா தான் இருந்துச்சு. திரும்பி மலைக்கு வர்றப்ப. இருந்தாலும் பொழப்பு இங்க இருக்கிறனால வந்து தான ஆகணும். அப்படி வந்துட்டு இருக்கும்போதேவும் போடி மெட்ல வந்து ஊர்வலமா எல்லாம் போயிட்டுருந்தாங்க. என்னான்னு பார்த்தா ஊர் திருவிழாங்க. மலையில வந்து வருஷத்துக்கு ஒரு தடவ அவங்கவங்க இருக்கிற ஊர்ல வந்து திருவிழாவா கொண்டாடிக்கிறது. அந்த சாமிய பார்த்துட்டு நம்மளும் வேண்டுதல போட்டுட்டு அப்படியே வந்தேங்க. இங்க பக்கத்துலலாம் நெறைய கடை வச்சிருந்தாங்க. என்ன இறங்கி எந்த பொருளும் வாங்க முடியல. ரொம்ப டிராஃபிக்கா வேற இருந்துச்சு. இப்ப எலக்ஷன் டைம் இல்லையா? அதனால நெறைய பட்டாளம், போலீஸ் எல்லாம் குமிச்சிருந்தாங்க. ஓ! பட்டாளம் அப்படின்னு சொன்னா மிலிட்டரிக்காரங்கன்னு அர்த்தம்ங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமா வீடு வந்து சேர்ந்தாச்சு.